கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? வணக்கம். 16 பாஜக எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த 16 பேரும் 6 மாதத்திற்கு இந்த சட்டமன்ற வளாகத்துக்குள்ளே உங்களை எவரை நான் பார்க்கக்கூடாது, பார்த்தா நடக்கிறதே வேறு அப்படின்னு குண்டு கட்டா தூக்கி வெளியேறியக்கூடிய காட்சியை முதலில் நீங்கள் பாருங்கள். ಕಾಂಗ್ರೆಸ್ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಧಿಕ್ಕಾರ. ಅನ್ಯಾಯ 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 ಅನ್ಯಾಯ. ಕಾಂಗ್ರೆಸ್ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಧಿಕ್ಕಾರ. ಬಾಬು ಪಾಕಿಸ್ತಾನ್ ಜಿಂದಾಬಾದ್ ಹೇಳಿದವರಿಗೆ ಒಳಗಡೆ ಬಿಡ್ತಾರೆ. ಪಾಕಿಸ್ತಾನ್ ಜಿಂದಾಬಾದ್ ಹೇಳಿದವರಿಗೆ ಒಳಗಡೆ ಬಿಡ್ತಾರೆ. 6 ತಿಂಗಳ ಕಾಲ ಸರ್ ಇವಾಗ ಇದು ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ. 6 ತಿಂಗಳ ಕಾಲ ಸಸ್ಪೆಂಡ್ ಆಗಿ இது எங்கே நிகழ்ந்திருக்கு அப்படின்னா கர்நாடக சட்டமன்றத்தில் நடந்திருக்கு. சில தினங்களுக்கு முன்பு நாம் உட்பட பல ஊடகங்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். கர்நாடகத்தினுடைய காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தில் அந்த மாநிலத்திற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார்கள். இந்த பட்ஜெட் தொடர்பாக செய்தியாளர்கள் பாஜக காரங்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா, இது முஸ்லீம்களுக்கான பட்ஜெட், இது ஹலால் பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், பட்ஜெட்டில் குறைகள் இருக்கலாம், நிறைகள் இருக்கலாம். ஆனால் இப்படி மதத்தை முன்னிறுத்தி ஒரு மிகப்பெரிய வன்முறையை தூண்டுவதற்கு ஆர்எஸ்எஸ் பாஜக திட்டமிட்டு கொண்டிருப்பது அப்படிங்கிறது இது முதல் முறை இல்லை. ஏன்னா கர்நாடகத்தில் ஆட்சியை இழந்துட்டான். உன்னுடைய ஆட்சி எதுக்காக தூக்கி எறிஞ்சான் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நீ அங்கிருந்து வந்த ஒற்றுமையை இல்லாமலாக்கி அங்கே ஆட்சி புரிந்து கொண்டிருந்தாய். அது மக்களுக்கே ஒரு கட்டத்துக்கு மேலே வெறுப்பு உங்களை தூக்கி எறிந்தார்கள். இதுக்கு முன்னாடி நீ ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது பாஜக கர்நாடக சட்டமன்றத்தில் என்ன செஞ்சது அப்படிங்கிறதுக்கு நீண்ட பட்டியலெல்லாம் இருக்குது. ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன். மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை விவாதிக்கக்கூடிய சட்டமன்றத்தில் பாஜகவினுடைய கர்நாடக எம்எல்ஏக்கள் ப்ளூ ஃபிலிம் பார்த்துட்டு இருந்தாங்க, ஆபாச படம் பார்த்து கொண்டிருந்தார்கள். அதற்காக எத்தனை பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். இப்போ சட்டமன்றத்தை நீ உன்னை தேர்வு செஞ்சு சட்டமன்றத்துக்குள்ளே அனுப்புனா, உனக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தா நீ சட்டமன்றத்தை எதற்காக பயன்படுத்திகிட்டு இருக்கிற அப்படிங்கிறது கர்நாடக மக்களுக்கு நன்றாக தெரிஞ்சு போச்சு. ஒன்றும் இல்லைங்க, எடியூரப்பா மேலே போக்சோ வழக்கு இருக்குது இல்லையா? இவ்வளோ முதிர்ந்த வயதில் ஒரு பெரிய ஆளாக இருக்கக்கூடிய ஒரு நபர் மேலே சிறு பிள்ளை மீது வன்முறையை செலுத்தினார் என்பதற்காக போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொன்று நமக்கு தெரியும், பாஜக கூட்டணி கட்சியில் நடந்த சம்பவம் இல்லையா, 600க்கும் அதிகமான வீடியோக்கள். அதை தொடர்ந்து அவனுக்கு ஆதரவாக மோடி பிரச்சாரம் செஞ்சு, இதெல்லாம் அதுக்குள்ளே போக வேண்டாம், அதை விட்டுருவோம். ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, பாஜகன்னு சொல்லக்கூடிய கட்சி நாடாளுமன்றத்தையும் சட்டமன்றத்தையும் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ நாடாளுமன்றத்தில் கூட 2019 தனிப்பெரும்பான்மையோடு மோடி வெற்றி பெற்ற போது என்ன நடந்தது? இதே மாதிரி அங்கே எப்படி தெரியுமா, அங்கே எதிர்க்கட்சியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாஜக கொண்டு வரக்கூடிய மக்கள் விரோத செயல்களை கண்டித்து பேசினார்கள் இல்லையா? இந்த நாடு எப்படி போய்கொண்டிருக்கிறது, ஆர்எஸ்எஸ்னுடைய கூடாரமாக மாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி குரல் கொடுக்கும்போது குண்டுகட்டா தூக்கி வெளியே போட்டுட்டு என்ன பண்ணீங்க? மக்கள் விரோத சட்டங்களை எல்லாத்தையும் நீங்கள் புறவாசல் வழியாக இயற்றி கொண்டிருந்தீர்கள். இதான் அப்போ நாடாளுமன்றத்தையும் சட்டமன்றத்தையும்
பாஜகன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி எப்படி பயன்படுத்தி கொண்டிருந்தது என்பதற்கு கடந்த 12 வருடங்கள் சாட்சியாக இருக்குது. அது இனியும் நடக்காது அப்படிங்கிறதுக்காக தான் 16 பேர் ஒன்று ஒழுங்காக இருக்கணும் இல்லையா. நீ உன்னுடைய விவாதங்களை வைக்கலாம், ஜனநாயகபூர்வமாக விவாதங்களை வைக்கலாம். ஆனால் நீ உன்னுடைய திட்டம் என்ன அப்படின்னா, மதத்தினுடைய பெயரில் ஒரு பிளவுவாதத்தை உருவாக்கி வன்முறையை தூண்டுவதற்கு நீ திட்டம் போடுற. அதற்கு கர்நாடக சட்டமன்றம் அனுமதி கொடுக்காது. அப்படிங்கிறதுனால தான் சபாநாயகர் என்ன பண்ணா 16 பேரை நீ 16 பேரை சஸ்பெண்ட் பண்ணது மட்டும் இல்லை, 6 மாதத்துக்கு நீ இந்த சட்டமன்றத்துக்குள்ளே நுழையவே கூடாதுன்னு தூக்கி வெளியேறக்கூடிய காட்சியை பார்த்துருக்கிறோம். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.